அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாங்கள் அடுத்தவருக்கு உபகாரம் செய்வது, அடுத்தவர் மானத்தை மறைக்கிறது, அடுத்தவருக்கு உதவி செய்கிறது, இப்படியான அந்த விஷயங்களை நிறைய நம்ம பயான்களில் ஜும்மாக்களில் கேட்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் அதை தான் சொல்லுது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு, ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன், நம்ம ஒருத்தருடைய மானத்தை ஒருத்தர் மறைக்கணும், அடுத்தவருக்கு உதவி செய்யணும். இப்படியான இந்த விஷயங்கள் அடுத்தவரோட இரக்கம் காட்டணும். யாருக்காவது நம்ம கஷ்டப்படும் போது பார்த்துட்டு இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் இரக்கம் காட்ட வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். இதை வச்சு ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க. என்னன்னு சொன்னால், நம்ம ஒருத்தர் ஹராமான ஒரு வியாபாரம் செய்கிறாரு, ஒரு தூள் விற்கிறாரு, ஐஸ் விற்கிறாரு, கேஜி விற்கிறாரு, போதைப்பொருள் விற்கிறாரு, ஒரு தவறு செஞ்சுட்டு விற்கிறாரு. அவரை காட்டி கொடுத்தா அவரை 10 வருஷம் 12 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஜெயிலில் அடைச்சிடுவாங்க. அவருக்கு ஃபைன் வர லட்சக்கணக்கில் வரும். அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் பாவம் இல்லையா, அதெல்லாம் சோத்துக்காக என்ன செய்யும், இது பெரிய ஒரு அநியாயம் இல்லையா, நாம் அப்படி செய்யணுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. அப்போ இரக்கம் காட்டணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருக்குது. இவங்க மேலே இரக்கம் காட்டலாமா அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துலையும் நம்ம இரக்கம் தான் காட்டுறோம். நம்ம இவங்களை பிடிச்சு கொடுக்கறது நம்ம மற்றவங்க மேலே காட்டக்கூடிய ஒரு இரக்கம். ஒருத்தரால் ஒரு 1000 பேருக்கு ஆபத்து வருதுன்னு சொன்னால், அந்த 1000 பேர் மேலே இரக்கம் காட்டி இந்த ஒருத்தரை நம்ம வீழ்த்திடணும். அவரை தடுத்து நிறுத்தி எப்படியாவது அவரை கட்டுப்படுத்தி ஆகணும். அதுக்கு நம்ம அவரை அடிக்கலாம், அவரை காட்டி கொடுக்கலாம், அவரை பிடிச்சி சிறையில் வைக்கலாம், உரிய அதிகாரிகள்கிட்ட அவரை பற்றி நம்ம புகார் கொடுக்கலாம். அதனால் அவர் குடும்பம் பாதிக்கப்படுது அப்படின்னா அப்போ 1000 பேர் குடும்பம் பாதிக்கப்படலாமா? இந்த தூள் பாவனையால், இந்த போதை பஸ்து பாவனையால் உண்மையிலேயே ஆயிரக்கணக்கானவங்க பாதிக்கப்படுறாங்க. இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டிருக்கிறாங்க, திருமணம் முடித்தவங்க அவங்க குடும்ப வாழ்க்கை இழந்துட்டிருக்கிறாங்க, அவங்க மனைவிமார்கள் வாழ்க்கை இழக்கிறாங்க, அவங்க பிள்ளைகள் மானத்தை இழக்கிறாங்க. அந்த சமுதாயம் பெரிய இழிவுக்கு போகுது. அதாவது இந்த போதை வஸ்து எந்த ஒரு சமுதாயத்தில் இறக்கப்படுது, அந்த சமுதாயத்தின் மேல் செய்யப்படக்கூடிய ஒரு இன சுத்திகரிப்பு என்று தான் நான் இதை சொல்லுவேன். ஏன்னா அந்த போதை வஸ்து பாவிக்க அவங்கெல்லாம் உயிரோடு இருக்கும் பிணங்கள் ஆகுறாங்க. அப்போ உயிரோடு அவங்க இருக்கக்கூடிய பிணங்கள், அதனால் ரொம்ப பெரிய பாதிப்புக்கு அவங்க ஆளாகிறாங்க. சொத்துக்கள் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப பெரிய அநியாயம் நடந்துட்டு. எனவே இவங்க மேல தயவு செஞ்சு இரக்கம் காட்டாதீங்க. அவங்கள காட்டி கொடுங்க, அவங்கள பிடிச்சு கொடுங்க. ஒரு சமுதாயத்தில் ஒரு பள்ளி, ஒரு கோயில், ஒரு பன்சல் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு இருக்குமாண்டா, அதன் மூலமா எக்ஷன் எடுங்க. ஒரு ஊர் தலைவர், ஒரு பஞ்சாயத்து இருக்குமாண்டா, எக்ஷன் எடுங்க. உரிய அதிகாரிகள்கிட்ட காட்டி கொடுங்க. அவனா அந்த இடத்துல இருந்து விரட்டணும், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அவனை தடுத்து நிறுத்தணும். அதை எந்த வகையில் நம்ம இரக்கம் காட்டக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இதை ஃபேஸ்புக்கில் நம்ம ஷேர் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் நம்ம எடுத்து போகிறது, அவன் மானம் போகுதே அப்படி என்று நாங்கள் யோசித்தால், ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சதுக்கப்புறம் அவன் ஃபோட்டோவை போட்டு இவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லியெல்லாம் உண்மையிலே அது தேவையில்லை. இன்னும் அடுத்தவனை பிடிச்சி கொடுக்கறதுக்கான ஏற்பாட்டை நம்ம செய்வோம். பிடிச்சி முடிஞ்சது பின்னால் அவன் மானத்தை வாங்கிட்டு, அவன் குடும்ப மானத்தை வாங்கிட்டு, ஆனால் தான் பிடிச்சிட்டோமே அதை விட்டுடுவோம். விட்டுட்டு அடுத்த ஆள் இன்னும் யாரெல்லாம் இதை செய்கிறாங்க. உண்மையிலேயே நிறைய பேர் அவங்க ரொம்ப பெரிய வசதி ஆகிறதுக்கு காரணம் அந்த தூள் பிஸ்னஸை செய்கிறாங்க. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இவங்களை நம்ம தயவு செஞ்சு காட்டி கொடுத்து சமுதாயத்தை நம்ம பாதுகாக்க வேண்டும். இரக்கம் காட்டுபவர்களே, இவங்க மேலே இரக்கம் காட்டாதீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான பதிலாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ்.